அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு தாவேக்காவுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்திருக்குங்க. ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னா என்ன? அந்த கட்சியுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லணும், அதை பற்றி பேசணும். ஆனால் இது பாட்டு போட்டி நடந்திருக்குங்க. ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க. நம்ப மாட்டீங்களா? பாருங்க. பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. சகோதரர் திரு லோயலா மணி அவர்கள் தாவேக்கா கட்சியில் அரசியல் பணி செய்யறதுக்கு வந்ததுக்கு பதிலாக இந்த பாட்டு போட்டிகள், சூப்பர் சிங்கர் இதெல்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். கொள்கையை விளக்குறோன்னு சொல்லிட்டு இதுதான் கொள்கையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேனு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல. எதையாவது பேசுங்கய்யா, ஏதாவது கருத்தாக பேசுங்க, உங்கள் கட்சி கொள்கைகளை எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு. அப்படி ஒன்று இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? அப்படிதான் தோணுது. கொள்கையும் கிடையாது. அப்படி ஏதாவது கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு தெரியவும் செய்யாது. என்ன கொள்கை? பெண்களையெல்லாம் அப்யூஸ் பண்ணுறது தான் இவங்க காமனாக இவங்க கட்சிக்காரங்களில் மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொள்கை. இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நிர்வாகிகள்லாம் அப்யூஸ் பண்ணுறானுங்களோ இல்லையோ, அவனுங்க நாங்கள் அப்யூஸ் பண்ணலப்பா அப்படின்னு விலகிடுவானுங்க. ஆனால் அப்யூஸ் பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ணுறானுங்க. அஸ் வெல் அஸ் அப்யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட்டாட்டு வரிஞ்சு கட்டிட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வரானுங்க. அடுத்த பாட்டு இதை கேளுங்க. முடியாது, எல்லாரும் நம்புங்க. இவங்களால முடியாது, அதெல்லாம் பொய் கிடையாது, அது மெய். இதுவும் முடியாது. பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாடும் இணையாத உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கிளை சிறகுகள். நம்ம இதுதான் உங்க கட்சி கொள்கையா? உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பொய். இப்படி ஒரு பக்கம் பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்குங்க. மழை பெஞ்சதும் இந்த அணில் கூட்டம் என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு இந்த காணொலியை பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இவங்க மனநோய் பிடிச்சிருச்சுங்க இவங்களுக்கு. எங்கே போனாலும் டிவிக்க அப்படின்றானுங்க. என்னடா இது? கட்சி கொள்கையை கேட்டால் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்காடுங்க. ஏதாவது கட்சி கொள்கையை விளக்குனீங்களா? அந்த கூட்டத்தில், கொள்கை விளக்க கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு கொள்கை தலைவருக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார் கொள்கை தலைவரா? அங்கே மூட நம்பிக்கையை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெத்தலைக்கு மேலே தேங்காயை வச்சா அங்கே மழை நின்றோமா? முட்டா பயலோடா. கூட்டத்தை பார்த்தீங்களாங்க? கூட்டமே இல்லைங்க. அணில்கள்லாம் டியூஷனுக்கு போயிருப்பானுங்க. சாயந்தரம் நேரம் பார்த்தீங்களா, ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போயிருப்பானுங்க. அது போக ஞாயிற்றுக்கிழமை வேறு இல்லை பார்த்தீங்களா, திங்கக்கிழமை. அதனால என்ன பண்ணுறது, கூட்டத்துக்கு யாரும் வரல. முன்னாடி தான் அந்த கூட்டமாக இருக்குது. அணில்கள் இவனுங்கள்லாம் என்ன தெரியுமா, முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போடுறானுங்க. பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் காலியாக இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் வந்தால் தான் அங்கே கூட்டம் வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. கட்சி கூட்டம் நடக்குதுன்னா எவனும் போக மாட்டான். விஜய் வராரு அப்படின்னா தான் போவாங்க. அப்போ இது ரசிக மனநிலை தானே, ரசிக குஞ்சுகள் தானே சொல்லணும். அப்படி பார்த்தா இது இவங்க சார்ந்து இருக்கக்கூடியவனுங்கள்லாம், இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, எல்லாரும் எங்களை சொல்கிறீங்க விஜயண்ணே மூஞ்சிக்காக கூடுற கூட்டம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, விஜயண்ணே பேருக்காகவும் கூட்டம் கூடும் பாருங்க, அதுதான் நேத்திக்கு வந்த கூட்டம் அப்படின்றானுங்க. ஏன்னா விஜயண்ணே பேருக்கு வர்ற கூட்டம் ரசிக மனநிலையில் இருக்க கூட்டம் கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. டேய், அதுவும் ரசிக மனநிலையில் இருக்க கூட்டம் தான்டா. எங்கள் கட்சியுடைய கொள்கைக்காக வந்த கூட்டம். எங்கள் கட்சி எப்படிப்பட்ட இது பாருங்க, பிஜேபி எல்லாம் எப்படி எதிர்க்கிறாங்க பாருங்க, அதிமுகலாம் தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா, சனாதன சக்திகளுடைய சிம்ம சொப்புனா எங்கள் கட்சி அப்படின்லாம் நீங்கள் சொல்லி அதுக்காக கூட்டம் கூடிச்சுன்னா பெருமையாக சொல்லலாம். எங்கள் விஜயனை மூஞ்சிக்காக கூடின கூட்டம் இல்லை, எங்கள் விஜயனை பேருக்காக கூடின கூட்டம் அப்படி இப்படின்னு உருட்டுறதெல்லாம்
சின்ன புள்ளத்தனமாக இருக்குங்க நீங்கள் பேசுகிறது. கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளரே கூட்டத்துக்கு வரல, கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக. கட்சி என்ன லட்சணத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குர்ஆனும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். குர்ஆன் மேலே சத்தியம் பண்ணி முஸ்லீம்ஸ் ஓட்டையெல்லாம் நம்ம கவர்ந்துடலான்னு எவன் கொடுத்த ஐடியாவோ தெரியல. வழக்கமாக இவர் தான் நிறைய ஐடியா கொடுப்பாப்புல. இவருக்கு இப்போ யார் ஐடியா கொடுத்தாங்களோ தெரியல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இஸ்லாம் மதத்தில் குர்ஆன் மேலே சத்தியம் பண்ணுறது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். இவரை பாருங்க, எதுவுமே தெரியாமல் எல்லாத்துக்கும் முரணாக நடந்துக்கிறது. இனி அடுத்த கூட்டத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் வரும் பாருங்க வரிசையா. மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக, தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து உங்கள் முன். ஏங்க சத்தியமாக நான் சொல்கிறேன், இவர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு புரியலைங்க. யாருக்காவது புரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெளிவாக பதிவு பண்ணுங்கள். நான் அதை பின் கூட பண்ணி வைக்கிறேன், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இவர் இப்போ என்ன பேசுனாருன்னு எனக்கு இவர் பேசுகிறத பார்த்தா நமக்கு மண்டையெல்லாம் குழம்பிடும் போல இருக்குங்க. மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக, தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கிற நம்மளது தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி ஏதோ சொல்கிறாப்புல. இது என்னதுங்க? என்னது? இவங்க கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசத்தை என்னன்னு கேட்டால், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லை, அதுதான் அந்த வித்தியாசம் இல்லாததான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு மண்டையை குழப்பி விட்டார். அதாவது இது குழப்ப வெற்றி கழகம், எல்லாரையும் குழப்பணும். என்ன பேசுகிறோன்னே மக்களுக்கு புரியக்கூடாது இல்லையா? கொள்கையே அதுதான். அப்போது எல்லாரையும் குழப்புறது தான் கொள்கையே, குழப்பி பேசுகிறது தான் கொள்கையே. இங்கே பாட்டு பாடுறாங்க, இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி குழப்பி விட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆக மொத்தம் இது ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய கொள்கையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். எங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்குது, நாங்கள் நல்லா பாட்டு பாடுவோம், இதுதான் எங்கள் கொள்கை. அது மாரி நாங்கள் குழப்பி பேசுவோம், எங்களுக்கே நாங்கள் பேசுகிறது புரியாதுங்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அவங்களுடைய கொள்கையை மக்களுக்கு தெரிய வச்சுட்டாங்க. சூப்பர். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தான், கரெக்டு தான். சத்தியமாக சொல்கிறேன், கலாய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கலாய்ச்சிடலாம். இப்படி சொல்கிறாங்க பாருங்க, இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிடலான்னு வைங்களேன். இவங்களை கலாய்க்கிறதே கஷ்டமாக இருக்கே, ஏன்னா நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையேங்க. புரியாத மாதிரி பேசி வச்சா எதை கலாய்க்கிறது? அப்போ நமக்கு புரியாதது தான் அவங்கள கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்களா, இப்போ நானும் புரியாத மாதிரியே பேசுகிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி குழப்பி விட்டாங்க. இவங்க லூஸ் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக தமிழக மக்களையும் லூஸ் ஆக்கிடலான்னு பார்க்குறாங்க. லூஸ் ஆக்கி ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறாங்களோ? ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுற எல்லாமே லூஸாக தான் இருக்கும், லூஸுங்க தான் ஓட்டு போடும். இவர் பேசுனதை கேட்குறதுக்கு பதிலாக 4 ஹிந்தி படம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் போல். நமக்கு தெரியாத லாங்குவேஜில் இருக்க கூட படத்தை கூட போய் புரிஞ்சிடும் போல் இருக்குது. அதாவது அந்த சப்டைட்டில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்டைட்டில்ஸே இல்லைன்னு சொன்னால் கூட அந்த படத்தை அந்த கதையை புரிஞ்சுக்க முடியுங்க. இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, கதை இதுதான் போல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஆனால் தமிழில் பேசுகிறாங்க என்ன, அது ஒரு அரசியல் கட்சி, முதன்மை சக்தியாக அரசியல் களத்திலேயே முதன்மை சக்தியான ஒரு கட்சி என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. அதுவும் கொள்கை விளக்க கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு புரியலங்க. லேதியா மோதியா என்கின்ற கேள்வியுடன், லேதியா மோதியா, வாயில் டீன்றது வரல, லேடியா மோடி தி வரல, லா வராது. அவங்க பொதுச் செயலாளருக்கு 80ன்னு சொல்ல வராது, 84. எலுமிச்சம்பழம்னு கேட்குறப்ப எப்படி கேட்பாரு, எம்பளச்சப்பழம்னு கேட்பாரு போல இருக்கு. இப்படி வாயில வார்த்தைகளே வராத ஒரு கட்சி. மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புற வாசலாக நேரடியாக வரவேற்று, பின்புற வாசல்ல வரவிட்டாங்களா இல்லை நேரடியாக வரவிட்டாங்களா? பின்புற வாசல்னா சைடு கேப்பில் வரவிடுறது,
அந்த சைடு கேப்லன்னா உங்களுக்கு புரியுதா? இன்டைரக்டாக வர விடுறதுக்கும் டைரக்டாக வர விடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்டைரக்டாக வர விட்டு டைரக்டாக வர விட்ட அதிமுக அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக வர விட்டாங்களா, டைரக்டாக வர விட்டாங்களா? ஐயா எதையுமே தெளிவாக பேச மாட்டீங்களா? இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்க அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விளந்து வச்சக்கூடிய பார்த்தீங்களா, அந்த வலு விளந்துன்னு சொல்கிற வார்த்தைக்கு கூட இந்த வலு விளந்து அந்த லூ லாலாம் வாயில வரல. தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுதே இணைந்து விட்டார்கள். அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதிமுகவில் இருக்க எல்லாருமே தாவேகாவுக்கு போயிட்டாங்களாம். போயிருப்பாங்க, சிறிதளவில் போயிருப்பாங்க, ஓரளவுக்கு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் நாம் தமிழர் சங்கி பயலுக பிஜேபி காரணங்க தான் தாவேகாவுக்கு வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே, இன்று சேலம் முழுவதும் நம் கொடி பறக்கின்றது. நாளை கோட்டையிலும் நம் கொடி பறக்கும். விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடும் ஒரே தலைவன் நம் தளபதி. நல்ல மார்க் எடுத்தால் தளபதியின் கையில் இருந்து பரிசு வாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்தவர் நம் தளபதி. இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. நேத்திரா, இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான். பேர் சொல்லும் பிள்ளை நேத்திரா. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். பேர் சொல்லும் பிள்ளை, அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். என்னையா சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் புரியலையா நீங்க என்ன பேச வரீங்க, என்ன சொல்றீங்கன்னு? பேர் சொல்லும் பிள்ளைனா அந்த பிள்ளை ஏதாவது பேர் சொல்லிச்சா? அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அதான் அந்த பேச்சாளர் டோன் வருது பாருங்க. கைத்தட்டலே வந்து கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்குலாம் கைத்தட்டல் வரல. ஆனால் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்னு சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. ஏன்னா அது அந்த மேடையிலலாம் பேசி பேசி அது அப்படியே பழக்கமாயிட்டு. அது மாதிரி இந்த பாப்பா பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, நோட் பண்ணி பார்த்தீங்களா? நல்லா படித்தா வந்துட்டு தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காகவே எல்லாரும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? அந்த விஷயத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க, தாவேக்கா ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக தப்பு. இதுதான் நம்ம வந்து இதை எதிர்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா? விஜய் அவர்களுடைய கையால் வந்து அவார்டு வாங்கணும், விஜய் அவர்களுடைய கையால் ஏதாவது பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிறதே வந்து அந்த அந்த ஸ்டார் ஒர்ஷிப்பிங் தான். ஒரு நடிகன் பின்னாடி அப்படியே கண்மூடித்தனமாக போக வைக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இது போட்டு கொடுக்குது. இது வந்து இந்த சின்ன பாப்பா பேசுகிறாங்க, இது வந்து அவங்களுக்கு இது அறியாத இது அவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் வளர்ந்த எரும மாடுகள் அத்தனை பேரும் தாவேக்கால இருக்க கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து அத்தனை பேரும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாமா இப்படி விஜயை பார்க்கணும், விஜய்கிட்ட அவார்டு வாங்கணும் அப்படின்றதுக்காகவே படிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து அந்த மறுபடியும் அந்த செலிபிரிட்டி ஒர்ஷிப்பிங்கை நோக்கி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம எடுத்து சொல்லியாச்சு. அவங்களுடைய லைஃபுக்காக படிக்கணும், அவங்க வீட்டை முன்னேற்றுறதுக்காக படிக்கணும், இந்த சமூகத்தில் நம்ம நல்ல இடத்துக்கு போகணுன்றதுக்காக படிக்கணும். நம்ம படிக்கிறதுனால இந்த சமூகத்துக்கும் வளர்ச்சி, நமக்கும் வளர்ச்சி, நம்ம படித்து நல்லா வர்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்ல பேர் அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் படிக்கணுமே ஒழிய விஜய் அண்ணன் கையிலிருந்து அவார்டு வாங்குறதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது ஒரு பக்கா பிற்போக்குத்தனம். பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு பொதுவா திமுக மேடையில் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க வந்து பெரியோர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிக்கவே முடியல. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இங்கதான் இருக்கு. அதே தான் நாங்களும் சொல்றோம். எல்லாம் சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்களை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? நம்ம இப்படி கேட்டுட்டோம்ங்களா, உடனேயே இந்த டைலாகெல்லாம் எடுத்து போடுறது. தனுஷ் டைலாக இதை ஒன்று இந்த வடச்சென்னை படத்தில் தானே வரும், தமா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே அது நிறுத்துது அப்படின்லாம் இந்த டைலாக்லாம் உண்டு இல்லையா? அதையெல்லாம் எடுத்து போடுறானுங்க. டேய் கொஞ்சமாக இந்த படத்தை விட்டு வெளியே வந்து தொலைங்கடா. சும்மா எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிட்டா உடனே ஒப்பாரி வச்சு அல்றது. நீ விஜய் ஃபேனாக இருந்திருக்க, எங்களை இப்படி பேசிட்டேன்றது. இல்லைன்னா எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டீருன்னு வர்றது. இல்லைன்னா இந்த குட்டி ஸ்டோரி பாட்டை எடுத்துகிட்டு வர்றது. நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வை பேபி, பாசிட்டிவிட்டி உன்னை லிஃப்ட் பண்ண பேபின்னு ஒப்பாரி வைக்கிறது. டேய் கொஞ்சம் இந்த படத்தை எல்லாம் விடுங்கடா. கலை யதார்த்தம்னா என்னன்னே புரியாமல் லூசு மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்கள்லாம் எல்லாம் என்ன முட்டாள்களா?
இந்த கட்சி வந்து அப்படியே இளைஞர் படையாக இருக்குது, இவங்களை வந்து நம்ம எம்எல்ஏ ஆக்கணும், இவங்களை வந்து நம்ம சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? இளைஞர்கள்ன்றதுக்காகவே அந்த கட்சிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் தூக்கி அப்படியே தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருவாங்களா? இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள். அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் உஜய் உஜய், அதுவும் பாருங்க அவர் சொல்றது பாத்தீங்களா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு முதலமைச்சரா, உலகத்துக்கே முதலமைச்சரா? அது எப்படி எங்களுக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படிங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு முதலமைச்சராக முடியும்? அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ட்ரம்ப்பு, புத்தினு, அவங்க இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நார்த் கொரியாலெல்லாம் ஒரு கொடூரம் இருக்கான், அவனையெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? எங்க பெரிய பிரச்சனையாகுமே, வேர்ல்டு வாரே வந்துருமே. தமிழ்நாட்டிலேயே இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது, இதில் ஒட்டுமொத்த உலகத்தையும் இவங்க கட்டி ஆள போகிறாங்களாம். இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தான் ட்விட்டருக்கே ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. யூடியூப்லேயே நம்ம தான் ராஜா, நம்மளை தாண்டி எவனுமே கிடையாது இந்த உலகத்தில். நம்ம இப்போ பார்த்தீங்களா, எங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இவங்க தான் முதல்வரா. ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது இந்த கட்சியில், உலகத்துக்கே போயாச்சாங்க, உலகத்துக்கே. அந்த விஜய் கையால் பரிசு வாங்குற விஷயம் இருக்கு இல்லையா, இங்கே அரசு வந்துட்டு அவ்வளோ திட்டங்கள் போட்டு கல்வியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது, எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இவங்க வந்து நோகாமல் நல்லா படித்த பிள்ளைங்களை கூப்பிட்டு இவங்க ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு, அது பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது நகையோ எதையாவது கொடுத்துக்கிட்டு இவங்க வந்து கல்விக்கு பெரிய தொண்டு செய்கிறாங்க. இதுக்காகவே தான் பிள்ளைங்க படிக்கணும், விஜய் அவர்களுடைய கையிலேருந்து ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காக படிக்கணும்னு. எப்படி பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு பாருங்களேன். படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த குரூப்பு பாருங்கள், அண்ணா, கலைஞர், இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் எல்லாரையுமே வந்து தப்பாக பேசுகிறாங்க, படிக்கிறதுக்குலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நன்றி கெட்ட கூட்டம்னா இந்த கூட்டம் தான். வரலாறு தெரியல, இல்லை தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இப்படியெல்லாம் வந்து நன்றி இல்லாமல் இருக்காங்களான்னு சத்தியமாக தெரியல. இதில் இன்னொன்று என்னென்னா, நடிகர் சூர்யா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. நடிகர் சூர்யா அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போய் அங்கே போய் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சங்கி பயலுக்கு தான் இப்போ சமீபத்தில் சூர்யா ஜோதிகா அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டூருக்குலாம் போயிருந்தாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்ளை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க சங்கி பயலுக, ஏன் நீங்கள் டூருக்கு போக செலவு பண்ண பணத்தை வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா, அப்படி இப்படின்லாம் இந்த சங்கி பயலுக பேசுகிறத அப்படியே இந்த தாவேகாரனுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறானுங்க. எத்தனை குழந்தைங்கள சூர்யா அவர்கள் படிக்க வச்சிருக்காரு, அவரை வந்து இவனுங்க அந்த சங்கி டோன்லேயே டீல் பண்ணுறானுங்க. சங்கிங்களை காப்பி அடித்து அப்படியே தந்தை பெரியாராக சங்கி பயலுக்கு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதையே எடுத்து நிறைய பேர் இங்கே அதை என்டார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே சங்கி பயலுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இவனுங்க வந்து பெரியாரை வந்து இவனுங்களும் சேர்ந்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சூர்யா அவர்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், நல்லா படித்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்குறாராம். இதுதான் இவங்க வந்து கல்விக்கு வந்து கல்வி முன்னேற்றத்துக்காக இவங்க அண்ணன் ஆட்சிக்கு வரலனாலும் கூட அண்ணன் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாராம் கல்வி முன்னேற்றத்துக்கு. என்ன முன்னேற்றம், எதனால முன்னேற்றம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க இல்லையா, விஜய் அண்ணாவுடைய கையிலேருந்து ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காகவே படிப்பாங்க இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்லாம் பேசுகிறானுங்க. ஏன்டா அறிவு ஏதாவது மழுங்கி போயிடுச்சா அவங்களுக்குலாம்? மறுபடியும் இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்குன்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில் ஏறாதாடா? சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.